தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், நம்ம இப்போ பிரச்சாரத்தினுடைய இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறோம். எஞ்சி இருக்கக்கூடிய இப்போ இன்றைய தினத்தோட பிரச்சாரம் ஓய்கிறது. இப்போ தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலை, இப்போ மக்கள் வாக்களிக்கக்கூடிய தருணமும் வந்துருச்சு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த 2026 சட்டமன்ற தேர்தல், இந்த 4 கார்னர் ஃபைட்டு? மாண்பு முதலமைச்சர் அவர்களும் ட்வீட் போட்டிருந்தாங்க. எங்க அரசுக்கு ஆதரவாக ஒரு ப்ரோ இன்கம்பன்சியை வீசுது, அதனால நாங்க 200+ நாங்க கிராஸ் பண்ணுவோம் தன்னுடைய நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? களம் எவ்வாறு இருக்கிறது? இறுதி கட்டத்துல நம்ம இருக்கோம். அதாவது 4 அணி இருக்கு. பட் எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல அது 2 கார்னர் ஃபைட் ஆகும், சில இடங்கள்ல 3 கார்னர் ஃபைட் ஆகும் தான். சில இடத்துல திமுக அதிமுகவுக்கான போட்டி ஆகும், சில இடத்துல திமுக அதிமுக தாவேகாவுக்குமான போட்டி ஆகும், சில இடத்துல திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போட்டி ஆகும் தான் இருக்கு. ஸோ அதனால இதுல பாத்தீங்கன்னா அடிப்படையா 2வது இடத்துக்கு யார் ரீச் பண்றா, இல்ல திமுகவை யார் டஃப் கொடுக்குறா அப்படின்றதான் இங்க கேள்வியா இருக்கு. திமுகவுக்கு டஃப் கொடுக்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் கேள்வியா இருக்கு. அப்புறம் திமுக அதிமுகவுக்கு 2க்குமே தாவேகா டஃப் கொடுக்குது, ஓட்டுக்களை பிரிக்கிறது மூலமா அவங்களுக்கு டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயமும், தாவேகா வெற்றி பெறுதோ இல்லையோ திமுக அதிமுக ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சில இடங்கள்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டியாகும், சில இடங்கள்ல திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போட்டியாகும், சில இடங்கள்ல திமுக தாவேகா அதிமுகவுக்கான மும்முனை போட்டியாகவும் மாறி இருக்கு களம். அதனால சில இடங்கள்ல தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் 2வது இடத்துக்கான ஒரு போட்டி பலமா இருக்கு. 2வது இடத்துக்கான போட்டி பலமா இருக்கு. இப்படிதான் இந்த களம் இருக்கு. ஸோ ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய பிரச்சாரம் முழுக்க முழுக்க அவருக்கு ஸ்டாலின் அவர்கள் நம்பி இருக்கிறதா நம்ம பாக்குறோம். அவங்க ரொம்ப அவரோட டெம்ப்ளேட், அவரோட பிரச்சார டெம்ப்ளேட்ன்றது ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அந்த இடத்தோட சிறப்பு, அந்த இடத்துல இருக்கிற திமுகவுடைய யார் யார் இருந்தாங்க சிறப்பா இருந்தாங்க, அப்புறம் கேண்டிடேட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அப்புறம் எப்படி அந்த கவர்மெண்ட் 5 வருஷம் என்ன பண்ணிட்டு பாஜக எப்படி எல்லாம் தொந்தரவு கொடுக்குறாங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு மோதல் போர் அப்படின்றத நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நாங்க பண்ண போறோம், 8000 ரூபாய் கொடுக்கறது முதற்கொண்டு இருக்கிற ஸ்கீம்ஸ்ல என்னென்ன அதிகப்படுத்துறோம், பணத்தை அதிகப்படுத்துறோம், 20 லட்சம் விவசாயிகளுக்கு பம்ப் செட் கொடுக்குறோம்ன்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்லிட்டு பிரச்சாரத்தை முடிக்கிறாரு. அவருடைய பாணி எப்படி இருக்குன்னா 2016 ஜெயலலிதா என்ன மாதிரியான பாணியை கடைபிடிச்சாங்களோ அந்த மாதிரி இருக்கு. ஒரு இடத்துக்கு பொதுக்கூட்டத்துல பேசுறது தான் அவருடைய. அதே மாதிரிதான் ஜெயலலிதா பண்ணாங்க. இப்போ எல்லா மாவட்டத்திலையும் அவர் பேசிட்டார். சிஎம் எல்லா மாவட்டத்திலையும் பேசிட்டாருன்றதுதான் முக்கியமான விஷயம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா எடப்பாடியோட பிரச்சாரம் எப்படி இருக்குன்னா 2016 ஸ்டாலின் எப்படி பிரச்சாரம் பண்ணாரோ அந்த மாதிரி எடப்பாடி இப்ப பண்றாரு. அவரு ஊர் ஊரா வண்டியில வேன்ல போயிட்டு இருக்காரு. அவருடைய பிரச்சாரம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு பெரிய ஒரு ஆன்டி இன்குமென்சி இருக்கிற மாதிரி, பெண்கள் பாதுகாப்பு இல்ல, போதை மருந்து பெரிய இதாயிடுச்சு, பிரச்சனையாயிடுச்சு, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, பொய்யெல்லாம் சொல்லிட்டாங்க, அது இதுன்னு நிறைய விஷயங்கள் அவர் சொல்றாரு. கொடுத்த வாக்குறுதி, அது அப்புறம் அவங்க பண்ண சாதனை 7.5 போன்ற விஷயங்கள், அம்மா கேன்டீன் நாங்க வச்சிருந்தோம் மூடிட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்றாரு, நிறைய பண்றார். நாங்க வந்தா உங்களுக்கு இமீடியட்டா வறுமையை போக்குறதுக்கு 10,000 ரூபாய் கொடுப்போம், பிரிச்சு கொடுப்போம்ன்ற விஷயங்கள்லாம் மறுபடியும் சொல்றாரு. அவருக்கு பிரச்சனை என்னன்னா அவர் பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறது அவருக்கு ஒரு பிரச்சனை. அவங்க 2 பேருக்குள்ள பல இடங்கள்ல ஜெயலலிதா இந்த பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கும் போதே எஃப்ஆர்சிஏ பில் வந்தது. எஃப்ஆர்சிஏ பில்லுன்னா கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு பணத்தை தடை செய்யற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சட்டத்தை போட்டாங்க. அது அவருக்கு ஒரு பெரிய சங்கடமா போச்சு. ஸ்டாலின் திருப்பி திருப்பி கேட்கிறாரு, உங்க கருத்து என்னன்ட்டு. அதுக்கு எடப்பாடிட்ட இருந்து பதிலே கிடையாது. மும்மொழி திட்டத்துல 3வது மொழியா நாங்க கொண்டு வருவோம்னு சொல்றாரு தர்மேந்திர பிரதான். அதுக்கும் இவர்கிட்ட இருந்து பதில் இல்லை. அப்போ உடனே இவர் என்ன பேசுறாரு, நாங்க எடப்பாடி பேசுறாரு, நாங்க கொள்கை எங்களுக்கு வேற, பாஜக கொள்கை வேற, நாங்க தேர்தலுக்காக தான் கூட்டணி வச்சிருக்கோம், இது தேர்தல் கூட்டணி தானே தவிர கொள்கை கூட்டணி கிடையாதுன்னு ஜகா வாங்குறாரு. சிறுபான்மையோர் அதிகமா இருக்கிற இடத்துல ஜகா வாங்குறாரு. இது கொள்கை கூட்டணி கிடையாது, இது தேர்தல் கூட்டணின்ட்டு. அவருக்கு ரொம்ப ஃபைனல் ஐடியா அமைஞ்சது என்னன்னா இந்த இடஒதுக்கீடு, பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா தான் ஃபைனல் ஐடியா அமைஞ்சது. லாஸ்ட் ஷாட் அப்படியே அமைஞ்சதுன்னா அவரு போய் அதை சப்போர்ட் பண்ணிட்டார். அதை எப்படி சப்போர்ட் பண்ணாருன்னா, பெண்களுக்கு திமுக துரோகம் பண்ணுதுன்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சார். ஆனா திமுக அதை முதல்லயே புரிஞ்சுட்டு தமிழ்நாட்டோட எண்ணிக்கை குறையும், அதை சதி பண்றாங்க பாஜக புரிஞ்சுட்டு அவரு மசோதாவை கொளுத்துறது, கருப்பு கொடி ஏத்துறதுன்னு முன்னாடி எடுத்துட்டாரு. அங்க மசோதா ஃபெயில் ஆயிடுச்சா, அது பார்லிமெண்ட்ல பாஜகவுக்கு பெரிய அடி. அவங்க நினைச்சாங்க மசோதா ஃபெயில் ஆனாலும் பெண்கள் இடஒதுக்கீட்டை எதிர்த்தாங்கன்னு ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கலாம் பார்த்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அது நடக்கல. அவர் 50% நாங்க கொடுக்குறோம்னு சொன்னோம் அப்படின்னாங்க. 50% கொடுக்கறது சட்டத்திலேயே அவங்க கொண்டு வரல, வெறும் வாயில தான் பேசுறாங்க, அதை நம்ப முடியாதுன்னு
ஸ்டாலின் சொல்லிட்டார். அதனால வந்து அவங்க சொல்ற பிரச்சாரம் வந்து அடி வாங்கிச்சு. கடைசியா மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துரோகங்கள் பண்ணித்தோ அதுக்கு கடைசி அடியா வந்து இந்த இடங்களை குறைக்கிற ஒரு விஷயம் நடந்தது. அதை ஸ்டாலின் கையில் எடுத்து டீல் பண்ணிட்டார். அதுல வந்து திமுகவை கவுண்டர் பண்றதுக்கு மகளிர் மசோதாவே எழுத்தாங்கன்னு ஒரு விஷயத்த கையில் எடுத்தாங்க பிஜேபியும் யாரு அதிமுகவும். ஆனா அது எந்த அளவுக்கு எடுபடுன்னு சொல்ல முடியாது, எடுபடுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கை குறைக்கிறாங்க. இடஒதுக்கீடு மசோதா அது சட்டம் நிறைவேறியாச்சு. இப்போ வந்து எண்ணிக்கையை குறைக்கிற விஷயத்த பண்றாங்க. அதனாலதான் நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் வந்ததுன்னு திமுக அணி தரப்புல சொல்றாங்க. இது வந்து அங்க சட்டம் வந்து தோத்ததுன்றது வந்து பாஜகவுக்கு இந்த ஒரு இடியா பாக்குறாங்க மக்கள். ஸோ அது வந்து நிச்சயமா வந்து அதிமுகவும் சேர்ந்து அந்த விஷயத்தை ஆதரிச்சது, பாஜக ஆதரிச்சது அது ஒரு தவறான அணுகுமுறைன்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்றது திமுகவுடைய பார்வையா இருக்கு. இருந்தாலும் இந்த எலெக்ஷன்ல ஒரு பெரிய பேசுபொருளா மாறுமானா, ஏற்கனவே வந்து திமுக வந்து பாஜக வைத்து பல குற்றச்சாட்டுகளை சொல்லும் போது அதோட இன்னொரு குற்றச்சாட்டா இது சேர்றதை நம்ம பாக்குறோம். அதனால இது வந்து ஒரு பெரிய எலெக்ஷன் இஷ்யூவா மாறும்னு தோணல. பட் ஆனா இருந்தாலுமே ஸ்டாலின் அவர்கள் வந்து மத்திய பாஜகவை எதிர்த்து கொடுத்த குரல் ஒண்ணு எடுபட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல எல்லா மற்றவர்களும் ராகுல் காந்தி போன்றவர்கள்லாம் வந்து இப்போ வந்து பிரச்சாரம் பண்ணும்போது ஸ்டாலின் அப்ரிசியேட் பண்றாங்க. ஸ்டாலினை வந்து மோடியால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அதே மாதிரி கெஜ்ரிவாலும் சொல்றாரு. அதே மாதிரி திரிணாமுல் மம்தாவும் சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க ஒரு நேஷனல் லெவல்ல அவருடைய இமேஜ் ரைஸ் ஆயிருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம இவர் வந்து அந்த மாதிரி எடப்பாடி இந்த மாதிரி திமுகவை பத்தி எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு, ஆனா என்னன்னா நடுவுல கொஞ்சம் ரொம்ப தரக்குறைவா போயிட்டார். அதாவது கொரோனால வந்து ஸ்டாலின் போய் சேர்ந்திருப்பாருன்றது, அப்புறம் உதயநிதி மேல போயிருக்கணும் அப்படின்றது, அப்புறம் வந்து கனிமொழியை பத்தி பேசுறது, அதுக்கப்புறம் செங்கோட்டையனை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள். அதாவது ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் இவ்வளவு தரக்குறைவா பேசக்கூடாது. சசிகலாவே சொல்லிட்டாங்க, நீ அப்படி காலில் விழுந்தது வந்து உண்மைதானப்பா, அந்த தம்பி என்ன தப்பா பேசினார் அப்படின்னு. செங்கோட்டையன் என்ன சொல்லிட்டாரு, மலைப்பாம்பு மாதிரி ஊர்ந்து வந்தாருன்னு பேசுறாரு. அதுதான் எடப்பாடி கோபம் ஆயிடுச்சு. எடப்பாடிக்கு வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு இது வந்து நடுக்கம் வந்துருச்சு, நம்ம வின் பண்ண முடியுமான்ட்டு. கொஞ்சம் இறங்கி கீழே இறங்கி கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் தரக்குறைவா ஒரு முதலமைச்சர் பேசுற லெவல்ல இருந்து கீழே இறங்கி கொஞ்சம் பேசிட்டார். அதுவும் செங்கோட்டையனை பேசியதா ரொம்ப அநியாயமா பேசியிருக்காரு. அதெல்லாம் வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் காலில் ஊர்ந்து போனார் அப்படின்னு சொன்னாலே இப்போ எடப்பாடிக்கு ரொம்ப கோவம் வருது. அதனால ரொம்ப பொங்கி எழுந்துறாரு அப்படியே. ஸோ அதனால வந்து அவருடைய பிரச்சாரம் வந்து கடைசி நேரத்தில் கொஞ்சம் கீழே இறங்கிருக்கு. என்னன்னா திமுகவுக்கு அடுத்தபடியா ஒரு கட்டுமானங்கள் உள்ள ஒரு கட்சி அதிமுக. அதுக்கு தலைமை வந்து செல்வாக்கா இல்ல. ஆனா கட்டுமானம் ஓரளவுக்கு இருக்கு. அதனால அது இன்னும் வந்து ஒரு கணிசமான ஓட்டு பெறுன்றது ஒரு நம்பிக்கை. அது பெறும்ன்றது நம்பிக்கை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் ஒரு புயல் மாதிரி வந்தாரு. புயல் மாதிரி போனாரு, வந்தாரு, கூட்டத்தை சேர்த்தாரு, பல கூட்டங்களுக்கு போகாது இருந்தாரு, எல்லாமே பண்ணாரு. அவர் நினைக்கிறாரு ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற விஜய் வந்து தான் போனாலும் போகாட்டாலும் தனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாரு. அது அப்படி ஓட்டு போட்டாங்கன்னா அது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற மாதிரி ஆகும். ரெண்டாவது ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற விஜய் வந்து சின்ன பசங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை கம்பல் பண்ணணும்னு வழி சொல்லி தர்றாரு, பிளாக்மெயில் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லி தர்றாரு. அது தப்பு. ஒரு யார் ஓட்டு போடணும், என்ன ஓட்டு போடணும்னு பையன் கூட அப்பாவுக்கு கம்பல் பண்ணக்கூடாது, அப்பாவும் பையனை கம்பல் பண்ணக்கூடாது. அதுதான் உண்மை ஆக்சுவலா. அது அவங்க பண்றாங்க. பையனை விட்டு அப்பாக்களை கம்பல் பண்ணுங்கன்னு தூண்டி விடுறாங்க. விஜயோட கேண்டிடேட்ஸ் எல்லாம் பார்த்தா பரிதாபமா இருக்கு. இவரும் பிரச்சாரம் பண்ண போகாத இருக்காரு பல மாவட்டங்களுக்கு. அவங்களுக்கும் பண வசதி இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பல பேர் வந்து லோக்கல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போனாலும் போயிடுவாங்க போல இருக்கு திமுக அதிமுகவோட. அதனால அவருடைய பிரச்சாரம் வந்து ஒரு கொண்ட கூட்டம் ஓட் ஆகுமான்ற ஒரு விஷயத்துல இருக்கு. அது ஓட் ஆகுனா வந்து எவ்வளவு ஓட் ஆகுன்ற ஒரு விஷயம் இருக்கு. யாரை பாதிப்பார்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு தெரியும் ஒரு நாம் தமிழரை பாதிப்பாரு, அதிமுகவை பாதிப்பாரு, திமுகவையும் கொஞ்சம் பாதிப்பார். யாரோட வெற்றி எவ்வளவு பாதிப்பார்னா இந்த லெவல்ல அதிகமான பாதிக்கிறது அதிமுகவை பாதிப்பார். அதுக்கு அடுத்தது பாதிக்கிறது வந்து திமுகவை பாதிப்பார். அதுக்கு அடுத்தது நாம் தமிழரை பாதிப்பார். நாம் தமிழரை பாதிக்கும் போது 8 ஏற்கனவே வாங்கின 8ன்றது 6ஓ 5ஓ குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் கருதுனேன் ஆக்சுவலா வந்து. நாம் தமிழரை பொறுத்த மட்டும் அவங்க பிரச்சாரம் வந்து டீசெண்டா போயிட்டு இருக்கு. அது வந்து அவர் முதலமைச்சர் கேண்டிடேட் தன்னை சொல்றதே கிடையாது. ஒரு 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 கொள்கை அடிப்படையில ஒரு தமிழ் தேசியன்ற முறையில அவரோட அந்த அந்த ஐடியாலஜியா கொண்டு போறாரு எல்லா இடத்துக்கும். அதுக்கான ஆதரவை தேடுறார். பட் இந்த வாட்டி விஜய் வந்தது அவருக்கு கொஞ்சம் அவரு ஒரு தடைக்கற்கள் மாதிரி ஆயிருக்கு அவருக்கு. இந்த விஜய் புயலை தாண்டி அவர் தாண்டி போவாரான்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த எலெக்ஷன்ல அவருக்கு எந்த அளவுக்கு விஜய் பாதிப்பை உண்டாக்குறாருன்னு பார்க்கணும். இந்த சூழல்ல வந்து நம்ம இவர் சொல்ற ஸ்டாலின் அவர்கள் சொல்ற ஆன்டி இன்குபன்சி, ப்ரோ இன்குபன்சி தான் இருக்கு, ஆன்டி இன்குபன்சி இல்லை அப்படின்றாரு. பட் உண்மையான விஷயம் என்னன்னா வந்து திமுக கவர்மெண்ட் போயே தீரணும், இருக்கக்கூடாது அப்படின்னு இங்க யாரும் நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா திமுக மேல அதிருப்தி இருக்கான்னா அதிருப்தி இருக்கு. பல விஷயங்கள் அதிருப்தி இருக்கு. அதுதான் இவங்க ரிப்பீட் பண்றாங்க. யாரு பாஜகவும் சரி, அதிமுகவும் சரி. இவர் எடுத்திருக்கிற ஸ்டாலின் சொல்ற விஷயங்கள், நாங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் போட்டோம், புதுமை பெண் திட்டம் இருக்கு, இலவச பஸ் பயணம் பெண்களுக்கு கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுக்குறோம், 1,31,00,000 பேருக்கு
மக்களை தேடி மருத்துவம் இருக்கு, நான் முதல்வன் திட்டம் இருக்கு. இது மாதிரி பல விஷயங்கள் அவர் சொல்றாரு. இதனால பயன் பெற்ற பயனாளிகள் ஓட்டு போடுவாங்கன்னா அதுல தான் வேலை செய்யறாங்க. திமுக அந்த ஆங்கிள் தான் வேலை செய்யறாங்க. அதுல அவங்க சக்சஸ் ஆனாங்கன்னா ஈஸியா வெற்றி பெற்றுவாங்க. 4 முனை போட்டியில ஈஸியா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த 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 போட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி இன்குபன்சி அப்படின்றது இருக்கு, பேசுபொருளா இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு, போதை மருந்து, அதுல வந்து என்ன சொல்றாரு யாரு எடப்பாடி, நான் ஆட்சிக்கு வந்தால் 3 மாதத்தில் கஞ்சாவை ஒழிப்பேன்றாரு. அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான். அதெல்லாம் அதெல்லாம் அதுக்கான சாத்தியமே கிடையாது, நடக்கவே நடக்காது. அவர் முதல்ல என்ன பண்ணணும்னா குஜராத்ல போய் உட்காந்துன்னு குஜராத் வழியா வர போதை மருந்தை தடுக்கணும். மோடி கிட்ட சொல்லி தடுப்பாரு அது அவரு? முந்திரா போர்ட் வழியா வர்றது, கண்ட்லா போர்ட் வழியா வர்றதெல்லாம் தடுக்கணும். தடுப்பாரு அவரு? மோடியோட தேசத்துல என்ன இந்தியா முழுக்க ட்ரக் வந்துட்டு இருக்கு சார். அதை முதல்ல தடுக்கிறதுக்கு இது இருக்கா? அங்க தடுத்தா இந்தியா முழுக்க வராது. அதான் நுழைவிடமா இருக்கு. போயிட்டு மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடத்துக்கும் போகுது. அந்த ட்ரக் ரூட்ல தமிழ்நாடு இருக்கு. அதனால வந்து இங்க அதோட நடமாட்டம் அதிகமா இருக்கு. யாராலையும் இதை ஒழிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் கட்டுப்படுத்தலாம், கேஸ் போடலாம், எல்லாம் பண்ணலாம். அதுதான் திமுகவும் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. கடன் வாங்குறது ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. மோடி கவர்மெண்ட் 52 லட்சம் கோடி கடன்ல இருந்து 200 லட்சம் கோடி கடன் வாங்கினதை பத்தி வாயை மூடி கப்சி கொடுத்துருக்காரு எடப்பாடி. ஒண்ணும் பேசுறது கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் கடன்ல மூழ்கி போச்சான். ஐயா, முதலமைச்சரா இருந்த எடப்பாடி அவர்களே, நீங்க 4 வருஷம் முதலமைச்சரா இருந்து என்ன நீங்க நிர்வாகத்தை பத்தி தெரிஞ்சுட்டீங்க? எந்த கவர்மெண்ட் நீ கடன் வாங்கல? ஸ்டேட் ஜிடிபி 18 லட்சத்துல 31 லட்சம் போயிருக்கு சார். 31 லட்சத்துல அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாங்கலாம், 29% வாங்கலாம். அவங்க 26% கடன்ல நிக்கிறாங்க. ரெண்டாவது, கடன் வாங்குறதுக்கு ஒரு மாநில அரசு முயற்சி பண்ணா அதுக்கு ரிசர்வ் பேங்க் பர்மிட் பண்ணணும். ரிசர்வ் பேங்க் எப்போ பர்மிட் பண்ணுவான்னா, அந்த கடனை திருப்பி கொடுக்குற சக்தி மாநிலத்துக்கு இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் கொடுப்பான். இல்லாட்டி பர்மிஷன் கொடுக்க மாட்டான். இப்போ ரிசர்வ் பேங்க்கு தெரிஞ்சுதான் கடனே வாங்குறோம். இதை விடலாம் அதிகமான ஜிடிபிக்கு நெருங்கின ரேட்ல மகாராஷ்டிரா வாங்கியிருக்காங்க. எல்லாருமே மற்ற கவர்மெண்ட்லாம் வாங்கியிருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு கடன் அதிகமாக போச்சு. கடன் நீங்க இருக்கும்போது கடனே வாங்கலையா? கடன் வாங்குறதுன்றது பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஜாப் சார். கவர்மெண்டோட நிர்வாகத்துல கடன் வாங்குறது முக்கியமான விஷயம். மோடியோட கவர்மெண்ட் 200 லட்சம் கோடி கடன் ஏன் வாங்கிச்சுன்னு எடப்பாடி கேட்பாரா? அவரு? அவர் கேட்டாருன்னா நல்லது, கேட்கணும் அவர் ஆக்சுவலா. அதனால அதை வந்து ஒரு பெருசா ஒரு இதா விமர்சனமா வச்சுட்டு இருக்காரு எடப்பாடி. அது சரியா வேலைக்கு ஆகாது. அதுக்கு பதிலாக நான் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன், 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னா உங்களை நம்பி ஓட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆன்டி இன்குபன்சின்றது எனக்கு தெரிஞ்சு இல்லை சார். ப்ரோ இன்குபன்சி இருக்கான்னா அந்த ப்ரோ இன்குபன்சின்றது பாத்தீங்கன்னா அரசுக்கு சாதகமான ஓட்டு அப்படின்னு அவர் சொல்ற விஷயங்கள், இவரால் பயன்பெற்ற பயனாளிகள் ஓட்டு போடுவாங்கன்னு அவர் நினைக்கிறார். அதான் நான் சொன்ன மாதிரி திமுக என்ற கட்சிக்கு சில இடங்கள்ல ஒரு பேர் வந்து ரிப்பேர் ஆயிருக்கு சார், கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. ஆனால் ஸ்டாலின் என்கிற மனிதருக்கு அவருடைய தலைவர் இமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த லீடர்ஷிப் இமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த லீடர்ஷிப் இமேஜ் இன்க்ரீஸ் ஆனதுனால திமுகவுக்கு ஓட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் இங்க முக்கியம். ஸோ கட்சிக்காரங்க திமுக பேரை கெடுத்தா கூட ஸ்டாலின் அவரோட நல்ல பேர்னால திமுகவை காப்பாத்துறாரு பல இடங்கள்ல. அதுதான் உண்மையான விஷயம். ரெண்டாவது, திமுக வந்து ஏற்கனவே பணம் கொடுத்துட்டு இருக்கு மக்களுக்கு. அதனால தொடர்ந்து மக்கள் சொன்னதை செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலுமே 4 முனை போட்டியில வந்து வெற்றி தோல்வி எல்லாம் ஒரு 3000 4000 ஓட்டு இருக்கும் சார். அதனால பல தொகுதிகள் வந்து டஃப் மாதிரி தெரியும். ஃபைனலா பார்க்கும்போது திமுக கொஞ்சம் மெஜாரிட்டி மார்க்கை தாண்டிடுவாங்கன்றதுதான் இப்போ என்னுடைய கருத்தா இருக்கு ஆக்சுவலா. சார், இப்போ நீங்க 4 கார்னர் ஃபைட்ல டிஎம்கேவுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க இறுதிக்கட்ட நிலவரமா. இப்போ மற்ற 2 அணிகள் அதிமுக மற்றும் தாவேகா இப்ப 2ண்ட் பிளேஸ்க்கு தான் போட்டியிடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துரும். நாம் தமிழர் அப்போ 4வதுல இருந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய வோட் பெர்சன்டேஜ இழக்க நேரிடும்ங்கிற கருத்தையும் நீங்க இப்ப சொல்லியிருக்கீங்க. இப்போ ஏஐஏடிஎம்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? இப்போ அவங்க வந்து இப்ப சென்னையிலேயே கூட இப்ப ஃபுல்லா ஸ்வீப்லாம் பண்ண முடியாது டிஎம்கே கடந்த முறை மாதிரி. வட தமிழகத்திலயும் இப்ப அவங்களுக்கு வந்து அடி வாங்கும். அதே போல சவுத்லயுமே இப்ப டிடி தினகரனுடைய வருகை கொஞ்சம் பலப்படுத்தும். இப்படிலாம் பல கூறுகள் சொல்லப்படுது. நீங்க அதெல்லாம் பார்க்கலையா? ஏஐடிஎம்கே வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும்னு சொல்றாங்களே. சென்னையில வந்து போட்டி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பல தொகுதிகள் இருக்கு சார். சில தொகுதிகளில் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டியா இருக்கு. 16 தொகுதிகளில் சென்னையில வந்து குறைந்தபட்சம் 10 தொகுதிகளில் திமுக வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. 6 தொகுதிகளில் கொஞ்சம் இழுபறி நிலைமையில இருக்கு. அதுல வந்து கொஞ்சம் ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் வந்து நம்ம விஜய் தொகுதி, மயிலாப்பூர் வெங்கட்ராமன் தாவேகா போட்டி போடுற தொகுதி, புசி ஆனந்த் ஸ்ரீநகர் தொகுதி, இதெல்லாம் கொஞ்சம் வந்து தாவேகா மும்முனை போட்டியில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால வந்து ஜெயக்குமார் தொகுதி திமுக அதிமுக நேரடி போட்டியில கொஞ்சம் டஃப்பா இருக்கு போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இது மாதிரி இருக்கிறத பாக்குறோம். ஆனா திமுகவுக்கு வந்து ஒரு 10 தொகுதி வந்து 9 10 தொகுதி கண்டிப்பா சென்னையில தேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
டெல்டா வந்து ஏதோ விவசாயிகள்லாம் ரொம்ப அதிருப்தியா இருக்காங்கன்னு ஒரு விஷயத்த கிளப்பிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு டெல்டால நான் கடந்த 2, 3 மாசமா சில நாட்கள்ல நான் போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒண்ணும் பெரிய அளவுக்குலாம் வந்து அந்த கூட்டணி பலம் வந்து அங்க நல்லா ஒர்க் பண்ணுது. இந்த வைத்தியலிங்கம்லாம் புதுசா சேர்ந்திருக்கிறது வந்து இந்த தஞ்சாவூர் பகுதியில ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணுது. அங்க வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து சசிகலா போட்டி போடுறது வந்து அதிமுக ஓட்ட வந்து பிரிக்குது நெறைய. அதுவும் டெல்டாலயும், சவுத்லயும் நல்லாவே பிரிக்கிறாங்க அவங்க. அ அது பிரிக்கிற ஓட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அதிமுக ஓட்ட குறைக்கிறது மூலமாக திமுக வெற்றி பெறதுக்கான ஸ்கோப் அதிகப்படுத்துறாங்க ஆக்சுவலா வந்து. அதனால விஜய் என்ன ஓட்ட பிரிச்சாலுமே அந்த ஓட்டு வந்து சேருது. அது கம்யூனிட்டி வைஸ் பார்த்தா கூட இந்து நாடார், கிறிஸ்டியன் நாடார், தேவேந்திர குல வேளாளர், அப்புறம் வந்து முக்குலத்தோர், இவங்க மத்தியில பட்டியலினத்தவர், இவங்க மத்தியில எல்லார் மத்தியிலுமே வந்து மைனாரிட்டிகள், இவங்க எல்லார் மத்தியிலுமே திமுகவுக்கு கணிசமான ஓட்டு இவங்க எல்லாத்துலேயும் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாகர்கோவில் கொஞ்சம் தூத்துக்குடி, நாகர்கோவில் அந்த திருநெல்வேலி ஏரியால மட்டும் கொஞ்சம் இந்து நாடார் ஓட்டு பாஜக பக்கம் போனா கூட கிறிஸ்துவ நாடார், இந்து நாடார்ல ஒரு பாதி பகுதி, அப்புறம் தேவேந்திர குல வேளாளர்ல ஒரு கணிசமான பகுதி, அப்புறம் வந்து முக்குலத்தோர்ல ஒரு கணிசமான பகுதி எல்லாமே வந்து திமுகவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அந்த டெல்டாலையும் வந்து விவசாயிகளுக்கு பெரிய அளவுக்குலாம் அதிருப்தி இல்லை. கொங்குல வந்து கடுமையான போட்டி காத்துட்டு இருக்கு. கடுமையான போட்டி இருக்கு. அது குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் வந்து கொஞ்சம் வன்னியர் கவுண்டர் காம்பினேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிமுக வந்து மொத்தம் இருக்கிற தொகுதிகள் ஒரு 21 தொகுதிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மொத்தம் இருக்கிற தொகுதிகளில் வந்து அவங்க கொஞ்சம் கூட எடுப்பாங்களோன்னு ஒரு பேச்சு இருக்கு. போன வாட்டி வந்து சேலத்துலலாம் ஒரு தொகுதியில் தான் வந்து திமுக ஆமா. வின் பண்ணாங்க. இந்த வாட்டி சேலத்துல 3, 4 தொகுதியில திமுக வின் பண்ணாங்க. கோயம்புத்தூர்ல இந்த வாட்டி போன வாட்டி ஒரு தொகுதியில கூட திமுக வின் பண்ணல. இந்த வாட்டி குறைந்தபட்சம் 3 தொகுதி, அதிகபட்சம் 5 தொகுதியில கோயம்புத்தூர்ல வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து அதிமுக வந்து சில இடங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, 1வது ஏரியா வந்து கொங்கு மண்டலம். அது வந்து மத்திய மண்டலம் வச்சுக்கோங்க. அது கடலூர், விழுப்புரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், இங்க செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த ஏரியா வச்சுக்கோங்க. இந்த ஏரியால வன்னியர்கள் அதிகமா இருக்கிறதுனால, வன்னியர்கள் ஏடிஎம்கே காம்பினேஷன் இருக்கிறதுனால, இது கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க ஓட்டு வாங்குவாங்களான்னு ஒரு 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 கேள்விக்குறி இருக்கு. ஆனா இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா, ராமதாஸ் தரப்புல கேண்டிடேட் போட்டிருக்காங்க. அவங்க எவ்வளவு தூரம் பிரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இந்த இடத்துல ஏற்கனவே பாமகவும், அதிமுகவும் போன எலெக்ஷன்லயும் ஒண்ணா இருந்தாங்க. 21 எலெக்ஷன்லயும். அப்படியும் ஒண்ணும் பெரிய அளவுக்குலாம் இங்க வெற்றி பெறல. அதனால அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. விஜய் வந்து சில பாதிப்பை உண்டாக்குவாரு, பட்டியலினத்தோர் ஓட்டெல்லாம் வாங்கிடுவாருன்னு ஒரு கதையை கிளப்பி விடுறாங்க. டெல்டாலையும், மத்திய மாவட்டங்களையும். அப்படியே வந்து விஜய் பட்டியலினத்தோர் ஓட்டையோ, வன்னியர் ஓட்டையோ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினாலுமே, அதை காம்பன்சேட் பண்ற மாதிரியான தேமுதிகவோட ஓட்டு, இங்க கமலஹாசன் பிரச்சாரம் போன்றவைகள் வந்து உதவி பண்ணுன்றது என்னுடைய கருத்து. சார் கொங்குல சொன்னீங்க நீங்க. இப்போ கோவையில வந்து திரு செந்தில் பாலாஜி கோவை தெற்குல வந்து போட்டியிடுறாரு. இப்போ குறைந்தபட்சம் 3, அதிகபட்சம் 5 வரைக்கும் வெல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. ஓவரால் கொங்கு பெல்ட்ல இப்ப இந்த முறை திமுகவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கடந்த முறை ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டது கொங்கு மண்டலத்துல தான். இப்ப அத வந்து ஈடு செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா திமுக? இல்ல கொங்கு மண்டலத்துல எல்லாம் பெரியது சார். கோயம்புத்தூர் மாவட்டத்துல 10 இடமும் போச்சுன்றதான் பாயிண்ட். மத்த ம். ஈரோட்ல எல்லாம் அங்க வந்திருக்காங்களே, திமுக வந்திருக்காங்க. ஈரோட்ல, கரூர்ல எல்லாம் ஃபுல்லா அடிச்சிருக்காங்க. 4 அடிச்சிருக்காங்க. நாமக்கல்ல கூட 1, 2 அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் மற்ற மாவட்டங்கள் எல்லாம் ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல ஒண்ணுமே இல்லாத போச்சு. ம். அந்த ஒண்ணுமே இல்லாத போனது இந்த வாட்டி ரெக்கவர் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதாவது 3ல இருந்து 5 வரையும் வந்துருவாங்க. அதுதான் சொல்றேன் நான். மத்த இடங்களையும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஈரோடு போன்ற இடங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க ஐ திங்க் போன வாட்டி 4-1 வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி சூழல் இருக்கிறப்போ மொத்தமா நீலகிரியில கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீலகிரியில பிஜேபி ஒரு இடத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்ற இடத்துல திமுக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி திமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருப்பூர்லலாம் கூட இந்த வாட்டி முருகனே வந்து ஜெயிப்பாரா இல்லையான்னு சொல்ல முடியாது. எதிர்க்க போட்டிருக்கிற ஒரு ஓ, கேண்டிடேட் தான் அவிநாசில முருகன் வந்து ஜெயிப்பது கடினம்ன்றீங்க. ஆமா அவினாஷில. அது எதுக்கு அந்த கோகிலவாணின்னு ஒரு 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 இவங்கள போட்டிருக்காங்க. இளம்பெண் மருத்துவர் ஒரு இளைஞ பெண்மணி தான் இது பண்ணியிருக்காங்க. போட்டிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கிறதா அங்க இருந்து வர தகவல்கள் எல்லாம் சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்க வந்து அந்த ஏடிஎம்கே ஓட்டு அந்த ஏரியாலலாம் கொஞ்சம் பழைய சபாநாயகர் தாமோதரனை போடல அவங்க. தனபால போடல. அதனால கொஞ்சம் அதிருப்தியாளர்கள்லாம் அங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்க போயிட்டு இருக்கு. இல்லாட்டி பிரச்சாரமும் வந்து திமுக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சார். அவங்களோட அடிப்படை விஷயம் ஒண்ணுதான். திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க ரொம்ப நம்புற விஷயம் இருந்தது. இந்த பயனாளிகள் நம்மள கைவிட மாட்டாங்க. நம்ம எஸ்ஐஆர்ல ஒவ்வொருத்தரையும் பார்த்து நம்ம வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்றது அவங்க பாயிண்ட். கூட்டணி பலம் ஒரு பிளஸ் பாயிண்ட். தேமுதிகவை சேர்த்தது ஒரு அடிஷனல் பாயிண்ட். தேமுதிகவை ஏன் சேர்த்தாங்க நிறைய பேர் கேட்கறாங்க. சேர்த்து அதிகமா அவ்வளவு கொடுக்கணுமான்னு கேட்கறாங்க. பட் தேமுதிகவை சேர்த்தது தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும் உங்களுக்கு. அது ஒர்த்தான விஷயம்னு தெரியும்னு என்னோட அபிப்பிராயம்.
அதனால கமலஹாசன் போன்றவர்கள்லாம் பிரச்சாரம்ல கூட வலு சேர்க்கிறது. ராகுல் காந்தி வந்து கடைசி 2 நாள்ல பிரச்சாரம் பண்றது இன்னும் கூட, அதுவும் ஸ்டாலினை பத்தி எல்லாம் ரொம்ப புகழ்ந்து பேசுறது, ஸ்டாலினை வந்து மோடியால ஒண்ணும் பண்ண முடியாது, அவர் அதிகாரத்துக்கு ஒரு மத்திய மாட்டாரு, ஒரு அடங்க மாட்டாருலாம் சொல்றதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணல அப்படின்னு ஒரு கதையை கிளப்புவாங்க. 2011 தேர்தலில் ஜெயலலிதாவும் விஜய் வந்து சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க. தனித்தனியா தான் பிரச்சாரம் பண்ணாங்க. 2001 தேர்தலில் சோனியா காந்தி ஜெயலலிதாவும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க. தனித்தனியா தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்ல. என்ன பேசுறாங்கன்றதுதான் முக்கியம். அதிமுக முகமூடியை போட்டுக்கொண்டு பாஜக உள்ள வர பாக்குதுன்னு பேசுறாருன்னா அதுதான் முக்கியம் அங்க ஆக்சுவலா. இங்க அதிமுகன்ற கட்சியே இப்ப இல்ல. ஒரு காலத்துல மக்களுக்காக பாடுபட்ட கட்சி இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, வெறும் முகமூடியா மாறிடுச்சு, ஒண்ணு இல்லாத போயிடுச்சு சொல்றாருன்னா, ராகுல் காந்தி சொல்றாருன்னா அதுதான் அங்க முக்கியமான பாயிண்ட். அதிமுக கேடரை வந்து கொஞ்சம் அசைச்சு பாக்குற பாயிண்ட் இல்ல. பாஜகவோட ஏன்டா சேர்ந்தோம் அப்படின்னு இப்ப அதிமுக பல பேர் நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் அவங்களை கொஞ்சம் ஷேக் பண்ணும்ல அதிமுக தொண்டர்களை. ஏன்டா பாஜகவோட சேர்ந்து ஜெயக்குமார் என்ன நினைக்கிறாரு? அவருக்கே ஒரு சந்தேகம் இருக்கு. ஃபைட் டஃபா கொடுக்குறாரு. அங்க இருக்கிற 40,000 முஸ்லீம்களும் கிறிஸ்டின்களும் ஓட்டு போடணுமே பயமா இருக்கு அவருக்கு. ஏன்னா பார்க்கும்போது சரி சார், ஓகே சார் எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில ஓட்டுன்னு போடும்போது யாருக்கு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால பயம் இருக்கு எல்லாருக்குமே. அதிமுக எல்லாம் பயம் இருக்கு பாஜகவோட சேர்ந்து. சி.வி. சண்முகம் என்ன சொன்னாரு? விழுப்புரத்தில் நான் தோறதுக்கு காரணம் மைனாரிட்டி தான் சொன்னாரு. 15,000 முஸ்லீம் மக்கள் வேலைன்னு சொன்னார்ல. அதே நிலைமை தான் இன்னைக்கும். இன்னைக்கு இன்னும் மோசமா போயிருக்கு. 10.5 பேச மாட்டேங்கிறாங்க அதிமுக, பாமக. ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து இப்போ ரொம்ப உடல்நிலை முடியாம இருக்காரு. ஆனா ஒரு வீடியோ பிரத்யேகமா வெளியிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு யாரும் ஓட்டு போட்டுறாதீங்க மாம்பழத்துக்கு. யாருமே வந்து சௌமியாவுக்கும் யாருக்கும் ஓட்டு போட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க வந்து துரோகிகள். அவங்க வந்து வன்னிய மக்களுக்கு வந்து எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து இப்ப பிரத்யேகமா வீடியோ போட்டு வெளியிடுறாரு. இது அந்த சமூக மத்தியில வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமா? இப்போ சசிகலா ராமதாஸ் ஃபேக்டர் வந்து நிச்சயமா ஏஐஏடிஎம்கே பாமகவோட ஓட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணுமா? சசிகலா ஓட்டு வந்து அங்க சவுத்துல வந்து சவுத்துலயும் டெல்டாலையும் பாத்தீங்கன்னா அதிமுக ஓட்டை பிரிக்கும் சார். அதிமுகவுக்கு போற ஓட்டை பிரிக்கும். இதனால அவங்க வின் பண்ண மாட்டாங்க. திமுக வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக ஓட்டு குறையும். இங்க வந்து மத்திய வட மாவட்டங்கள்ல வந்து ராமதாஸ் இருக்காருல்ல. ஆனா கட்சின்னு பாத்தீங்கன்னா அன்புமணி பின்னாடி கட்சி பெரும்பான்மையோர் அவர் பின்னாடி இருக்காங்க. எதிர்கால தலைவர் அவர் தான் அவர் பின்னாடி இருக்காங்க. ஆனால் பழைய காலத்து வன்னியர் சங்க பிரமுகர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல ஊர்ல எல்லாம், கிராமத்துல எல்லாம், அவங்க எல்லாம் இன்னும் ராமதாஸ் சப்போர்ட்டர்ஸா இருப்பாங்க. அவங்க ஒரு 10%, 15%, 20% வச்சுக்கோங்களேன். அது இருக்காங்க. 100 வன்னியர்கள் இருக்கிற ஊர்ல ஒரு 10 வன்னியர்கள் வந்து ராமதாஸ் ஆளுங்க இருக்காங்க, 90% இருக்காங்க வச்சுக்கோங்க. அந்த 10 பேர் ஓட்டு போட்டா இன்னைக்கு இருக்கிற 4 கார்னர் ஃபைட்ல வந்து ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் சார். ஒரு கிராமத்துல 10 பேர்னா ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சில ஒரு 100 கிராமம் இருக்கு வச்சுக்கோங்க. 100 10 1000 ஓட்டாச்சே. 1000 ஓட்டு குறைஞ்சுன்னா என்ன ஆகுது? அப்ப அது அடி வாங்கும்ல அது. அப்போ ராமதாஸுடைய அந்த அன்புமணி எதிர்ப்புன்றது வந்து அதிமுக பாமகவுக்கு போற ஓட்டை குறைக்கும். அது வந்து திமுக அட்வான்டேஜா போகும். அப்ப சவுத்துலயும் நீங்க சொல்ற டெல்டாலையும் வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜ் என்ன, இவங்க ஓட்டை பிரிக்கிறது ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலா. எவ்வளவு தூரம் பிரிப்பாங்க, என்ன டேமேஜ் உண்டு பண்ணான்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும் நம்ம. ஆனா அதிமுக 10.5 பத்தி பேசாத வாய்மூடின்னு இருக்கிறதுக்கு விஷயம் இருக்குல்ல. அது வந்து வன்னிய இளைஞர்கள் யோசிப்பாங்கல்ல, ஏன் இவர் பேச மாட்டேன்றாரு, 10.5 பத்தி ஏன் பேச மாட்டேன்றாரு, அப்ப நம்ம ஓட்டு இவருக்கு தேவையில்லையா, மீண்டும் ஆட்சிக்கு வந்தா 10.5 பண்ணுவாரா மாட்டாரா, அதை பத்தி ஏன் பேசவே மாட்டேன்றாரு, பேசாம இருக்காரு, அதுக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கல்ல, அவங்க பேச்சு எதிர்பார்ப்பாங்கல்ல. அது கொஞ்சம் அவங்க யோசிக்கும். இருந்தாலுமே வந்து போன வாட்டி வந்து பாமக ஓட்டு அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. இந்த வாட்டி அதிமுக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுமா, இல்ல பாமக ஓட்டு அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுமான்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதுலயும் பாமகலையும் ஒரு சின்ன ராமதாஸ் ஃபேக்டர் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு அது வந்து முழுமையா பாமக ஓட்டை வந்து அதிமுக அணி வாங்குன்றதையும் கொஞ்சம் யோசிச்சுதான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது பல இடங்கள்ல தாவேகாவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டியா இருக்கு. அதிமுகவுக்கு என்ன சொல்றாங்க, பெரிய ஆன்டி இன்குபன்சி இருக்கு, மக்கள் அப்படியே அதிருப்தியா இருக்காங்க, வெறி கொண்டு திரியிறாங்க, திமுக ஆட்சியை ஒடிச்சே திருடணும் அப்படின்னு அதிமுக சொல்றாங்க, பாஜக சொல்றாங்க. நிச்சயமா சொல்றேன் சார், எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் இல்லை. திமுக ஆட்சி மேல அதிருப்தி இருக்கே தவிர ரொம்ப பெரிய ஆட்சியை விட்டு விரட்டியே தீரணுன்ற மாதிரி எண்ணம் இல்லை. ப்ரோ இன்குபன்சி மக்கள் பயன்பெற்ற மக்கள் ஓட்டு போடுவாங்கன்ற நம்பிக்கை திமுகவுக்கு இருக்கு. அதனால திமுக வந்து ஒரு மேஜிக் மார்க்ன்றாங்கல்ல 118 இடங்கள், அதை கிராஸ் பண்ணுவாங்கன்றதான் என்னுடைய கருத்தாக்கு. நிச்சயமா சார். இறுதிக்கட்ட நிலையில நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் கள நிலவரம் பற்றிய பல அரிய தகவல்களை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.